எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 20 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசித்தீங்க போடுங்க சார். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க, ஃபியர், பயம். ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பயப்படாதீங்க, எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் சில விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்களால நடந்துச்சு, அவங்களால தான் நடந்துச்சு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு கர்மா சேயிங்ஸ், ஸோ அதனால தான் நமக்கு நடக்குதுன்ட்டு போயிட்டே இருங்க. புலம்புறதுனால எந்த யூஸும் இல்லை. ஆமாம், ஏங்க இவங்களால தான் நடந்துச்சு, அவங்களால தான் நடந்துச்சுன்னு சொல்கிறத நிறுத்திடுங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு எல்லாமே வருதுன்னா நம்ம தான் காரணம். நீங்கள் எப்போ உங்களை மாற்றிக்கிறீங்களோ அப்போ தான் எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் சரியில்லை, உங்களை பற்றி யோசிங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு விஷயம் சரியாக நடக்கலைன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்களால தான், அவங்களால தான், இதெல்லாம் நிறுத்திட்டு இன்னிலேருந்து நாம் சரியாக இருக்கணுன்றதை திங்க் பண்ணிவிட்டு இந்த பதிவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். லைஃப் ரொம்ப ஷார்ட் நண்பா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை வற்புறுத்திப்பான். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வாழ்வில் சங்கமம். போராடி தான் ஜெயிக்கணும், சரிங்களா? பயம் 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 ஃபியர்னஸை விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்கள்கிட்ட பயம் இருந்ததுன்னா சரியான முடிவை எடுக்க முடியாது, நிதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. பயத்தை தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமாக இருந்து நம்மளால் 4 பேருக்கு சந்தோஷமாக இருக்கணும். இந்த உயரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். 4 பேருக்காக வாழ்ந்துட்டு போகணும். அந்த 4 பேர் தான் நம்மளை தூக்கிட்டு போகிறது. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஆப்பிள் கம்பெனி ஓனர் இருக்கிறார்ல, அவரே சொல்லியிருக்காரு 4 பேர் தூக்கிட்டு போக நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ பயம் பயம் அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்மளால் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஸோ உங்களை பற்றி யோசிங்க. உங்கள்கிட்ட பயம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிங்க. சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வரணும், உங்கள் கையில் தான் இருக்கு. அதுதான் உண்மை. ஸ்மைல் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு நல்லது. பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா எப்படி இருக்காங்க, எதாக இருக்காங்க விசாரிங்க, சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். பை பை, சீ யூ லேட்டர். உங்கள் சுகன்யா.